Hello friends, welcome to Rama Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டாலும் செய்யலாம், ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் இத நம்ம செய்யலாம். டபுள் பீன்ஸ் பிரியாணி தான் நான் பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியா டேஸ்டியா பண்ணிடலாம். இது இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து டபுள் பீன்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சு நல்லா சாஃப்ட்டா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இன்னைக்கு 1/4 கிலோ நம்ம செய்ய போறோம். அதனால மீடியம் சைஸ் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒன்று நான் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கர் வச்சாச்சு. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 கிலோவுக்கு ஒரு 25 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி மொக்கு எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிடலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்லா வதங்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இப்போ நம்ம வேக வச்ச டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். டபுள் பீன்ஸ் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 1 டம்ளர் ரைஸ் சேர்த்துருக்கேன், அதாவது 1/4 கிலோ. அதால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான். இந்த டம்ளரால் அரிசி எடுத்தேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு உப்பு காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இது கொதி வரட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மூடிட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிட்டு நம்ம குக்கர் திறந்து பார்த்துடலாம். சூப்பராக நம்மளோட டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுது. பெரிய கரண்டி போட்டு நம்ம கலரக்கூடாது, ரொம்ப மெலிசான கரண்டி போட்டு பிரியாணி எப்போவுமே கலரணும். இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து விடுங்க, அப்போ தான் சாதம் குழையாமல் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ரைஸ் வந்து எல்லாமே தனித்தனியாக நல்லா வெந்திருக்கு. அடியிலேருந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் நெய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மேலே நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா தழை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அரிசி உடையாமல் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளோட டபுள் பீன்ஸ் பிரியாணி சூப்பராக நல்ல வாசனையாக ரெடி ஆகிடுது. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுது. தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எக்கும் ஆனியன் ரைத்தாவும் வச்சுருக்கேன். சூப்பரான காம்பினேஷன் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை அனுப்புங்க.